நேரம் 8:43 இணைந்திருப்பது இன்றைய திங்கள் பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நேரலை நிகழ்ச்சிகளோடு வலிமையாக வருபவர்கள் ஓரிருவருக்கு அந்த ஜூம் ஐடி தெரியாமல் இருக்கலாம். சரி, பார்க்கலாம். இப்பொழுது நமக்காக நாம் இங்கு வாழ்வதற்காக தங்களது உயிர்களை தியாகம் செய்த அத்தனை போராளிகளை நினைத்தபடி இந்த மாதம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அவர்களுக்கான பாடல் வரிகள் எடுத்திருக்கின்றார் வசந்தா அஜயசன் அவர்கள். பாடலை தர வருகின்றார் தவமலர் கல்விராஜன் அவர்கள். வணக்கம் பாருங்களுக்கா. வணக்கம் பாணி. வசந்தா ஜெயதீசன் அவர்களுக்கு நன்றி கூறியபடி அனைத்து எமக்காமற்ற அனைத்து போராளிகளுக்கான நினைவு பாடலை தருகிறேன். உணர்வில் வாழும் உறவுகளே, உயிரின் தியாக செம்மல்களே, உணர்வில் வாழும் உறவுகளே, உயிரின் தியாக செம்மல்களே, ஈகையில் உங்களின் உயிர்கொடைகள், ஈரத்தின் நெஞ்சினில் வளர்பிறைகள், நீங்கள் வளர்பிறைகள், ஈகையில் உங்களின் உயிர்கொடைகள், ஈரத்தின் நெஞ்சினில் வளர்பிறைகள், நீங்கள் வளர்பிறைகள், காரிருள் திங்களில் விளக்கேற்றி கரம் கூப்பியே வணங்கும் வாகைகளே, காரிருள் திங்களில் விளக்கேற்றி கரம் கூப்பியே வணங்கும் வாகைகளே, அர்ப்பணமாகுதி அளப்பெரிது அனுதினம் உங்களின் நினைவெழுச்சி, அனுதினம் உங்களின் நினைவெழுச்சி, அலையென மோதும் மன எழுச்சி, அனுதினம் உங்களின் நினைவெழுச்சி, அலையென மோதும் மன எழுச்சி, அலையென மோதும் மன எழுச்சி. நன்றி, வணக்கம் பாணி. நன்றி, வணக்கம். மிக சிறப்பக்கா, மிக்க நன்றி. அழகான வரிகள், மிக அழகாக பாடியிருந்தீர்கள். மிக்க இருந்தது பாட்டு பாட்டு கேட்டு வசந்தா ஜெயதீசனுக்கும் பாட்டுகளும் அழகான வரிகளும் பாட்டு சொற்களும் சமமலர்கள் பாடிய விதமும் மிகவும் சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். சிறப்பாக அமைந்தது. மிக்க மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஐயாவுக்கு தகவல் கொடுத்தேன், பார்ப்போம். ஐயா அவர்கள் வந்தால் அவரது நிகழ்ச்சி இருக்கும், இல்லாவிட்டால் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளோடு ஓடி செல்ல வேண்டும். அவர்களோட பாட்டுக்கு வாழ்த்துக்கள். அலையன மோதும் நிகழ்ச்சி என்று நல்ல பாட்டு பாடிடும், நல்ல வரிய. நன்றி, வாழ்த்துக்கள். அழகான வரிகளுக்கு சொந்தக்காரர் சம்பந்தி, அவரது சம்பந்தி வசந்தா ஜெகதீசன். நன்றி. சரி, இப்பொழுது என்ன பண்ணலாம்? 8:46 ஆகிவிட்டது. ஐயா வந்தாலும் திரும்ப அதுக்கப்புறம் அவருக்கு நேரம் போயிடுமென்னு சொல்லுவார். சரி, வாழ்த்தும் நேரத்துடன் நினைந்து கொள்வோம். ஐயா வந்தால் அவருக்கு நேரத்தை கொடுக்கலாம். அங்கே வீடியோ போடுங்க, சாரியை கட்டுங்க, சாரி கட்டிட்டு வந்துடுங்க பேபி. நான் பர்த்டேயோடையாச்சும் போகலையா? வருத்தம் போயிருக்கணுமே, பறந்து ஓடி இருக்கணும். பிள்ளைகளோட போயிட்டு வந்துடுப்பா, நேற்று லீவு நாள். பிள்ளைகளோட போயே பிள்ளைகள் வந்திருந்தார்கள். நேற்று போயிருந்தேன். சனிக்கிழமை இரவு வந்திருந்தார்கள் பிள்ளைகள். நேற்று ஒரு மகன் வரையில சனிக்கிழமை, அதில் நேற்று அவர் அங்கே கூட்டிட்டு போயிருந்தார். நேற்று போயிட்டு வந்திருந்தேன். பிள்ளைகள் சனிக்கிழமை இரவு 2 பிள்ளைகள் வந்திருந்தார்கள். ஆமா, வந்திருந்தார்கள். ஆனால் நான் கேக் வெட்ட வேணாம்னு சொல்லிவிட்டேன். கேக் வெட்ட தேவையில்லை, அப்பா வர அப்பா வந்த பிறகு ஆமா, சும்மா வந்து கொஞ்சம் சும்மா லைட்டா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருந்தது. பிள்ளைகள் வந்திருந்தது. நேற்று மகன் மற்ற மகன் கூட்டிட்டு இருந்தார். அந்த முடிஞ்சிட்டு வந்தேன். சரி, எப்படி நல்லா போனதா? அந்த சந்தோஷங்கள் என்ன சொல்வது, எனக்கு இந்த முறை கொஞ்சம் கவலையாக இருந்தது. மனசுக்குள்ள கொஞ்சம் கவலையாக இருந்தது. இந்த வருடம் பார்ப்போம். போன வருடம் அங்க இருந்தேன். ஊர்ல இருக்கலாம். நாங்க இங்க வாழ்த்து செய்தோம். போன அங்க இருந்தேன். இந்த வருடம் இப்ப இருக்கிற பார்ப்போம். பரவாயில்ல, எல்லாம் சரியாயிரும். கழுத்து ஓகேயா? கழுத்து இல்லை வாணி, அது எனக்கு இன்னும் சரியாயில்லை. சரி, வேற இல்லை. கட்டுங்க ஷோல கட்டுங்க, கட்டிட்டு இருங்க. சரி, முதல் வாழ்த்தாக எல்லோருக்கும் வணக்கம். மன்னிப்புடன் வாழ்த்து.
நேற்று வாணிமோனர்கள் நிகழ்ச்சிக்கு முன்னர் ஞாபகப்படுத்தி இருந்தார். ஆனால் நான் மறந்து விட்டேன். அது என்னுடைய தவறு. நீங்கள் யாராவது ஒரு ஆள் கூட உச்சரிச்சிருக்கலாம். வாணிமோகன் கூட பிறகுதான் கேட்டார் நிகழ்ச்சி முடிய செய்தீங்களான்னு. ஆகவே முதலில் மன்னிப்பு, பிறகு இரட்டிப்பு வாழ்த்துக்கள். பிறகுதான் என்றில்லை, சிந்தனை நேரத்தில் நான் வெளியில், அதனால் எடுக்கவில்லை, கேட்கவில்லை. இல்லை, நான் மற்றவர்கள் கூட ஒரு முறை சொல்லியிருக்கலாமே என்று நான் பிழை போடவில்லை, என்னில் தான் பிழை. இருந்தாலும் அதை மன்னித்தருளுக. மற்றும்படி சிறப்பு. ஏன்னா நீங்கள் நின்றிருந்தீர்கள் நிகழ்ச்சியோடு கலந்து. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உற்சாகம்தான் வாழ்க்கை. நாங்கள் பிறந்தது முதல் எங்கள் காலம் இருக்கிற வரையும் எல்லாமே இயற்கையின் இறைவனுடைய அருள் கொடை. அவை துன்பப்படுவதும் பின்பு மகிழ்ச்சியா மாறுவதும் இவை மாறி மாறி வரும். இவற்றுக்கு இடையில எங்களுடைய உற்சாகங்களும் எங்களுடைய கடமைகளை நிறைவேற்றி வாழ வேண்டும். அவை இன்றுதான் பிறக்கிறோம் என்ற எண்ணத்தோடு இனி வருகிற வாழ்க்கையில் அக்கறை காட்டுங்கள். விரும்பியபடி வாழுங்கள். அதை தடை செய்ய யாரும் இருந்தால் அறிவியுங்கள். பாமுகம் உரத்து குரல் கொடுக்கும், உங்களுக்காக போராடும். மிக்க மகிழ்ச்சி. தொடருங்கள், உற்சாகமாய் தொடருங்கள். நன்றி. வாழ்த்துக்களுக்கு மிகவும் நன்றி. மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது உங்களுடைய வாழ்த்து கேட்பது எனக்கு. நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நன்றி நன்றி வணக்கம். சரி, நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கான வாழ்த்து நேரம். அதே நேரம் இன்று 18 தனது மனைவியை புகழ்ந்து புகழ்ந்து புழுகி தானே எழுதுவார், தானே சொல்லுவார், தானே பாடுவார். அதாவது யாரு, பர்மிளா, அவர் வாரதில்லை தானே இதில். அப்போ அவருக்கான வார்த்தையும் சொல்லுவோம், கேட்டுக்கொண்டிருப்பார். அழகா கணவர் வந்தது எல்லாவற்றையும் சொல்லுவேன். பர்மிளா 18 அவரும் இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். அவர் வரமாட்டார் தானே, ஆகவே கேட்டுக்கொண்டிருப்பார். இனிதான பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களே. என்றுமே உங்கள் வாழ்த்து தான் எங்களுக்கு உண்மையில் தேவை, அவசியம். ஆகவே உங்களுக்கான மீண்டுமான வாழ்த்துக்களை வேணுத்தபடி இந்த நேரம் பர்மிளா அருக்குமார் அவர்களும் தனது 18ஆம் தேதி இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். புளி சொன்னார் இல்லையா மனைவியை என்று 18 சொல்லும் பொழுது புளி சொன்னால் தான் அங்கே நல்ல சாப்பாடு கிடைக்குமென்னு நினைக்கிறேன். ஆகவே ஐஸ் வச்சார், ஏற்கனவே ஐஸ் வச்சிட்டார். ஆகவே இன்று கொஞ்சம் கூட வச்சாருண்டா இன்னும் கொஞ்சம் கூட கிஃப்டும் அவருக்கு கிடைக்கும். அவரும் ஐஸ் வைத்தார். ஆகவே அவருக்கும் இதுதான பிறந்த நாள் வாழ்த்துக்க பரவலா. என்றுமே இது புன்னகையுடன் அழகாக வரவேற்கிற தன்மை பக்கமாக இருக்கின்றது. கலகலண்டு இருப்பார். ஆகவே இதை புன்னகை இதை உற்சாகத்துடன் எப்பொழுதும் இருக்க எங்களது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை பர்மிளா அருக்குமார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிலிப்ஸர்களுக்கும் அவர்களுக்கான வாழ்த்துக்களையும் உறவுகள் நினைத்துக் கொள்ளலாம். வணக்கம் நேவிஸ் அவர்களே. என்னென்னத்தான் நீங்க நினைக்கிறீங்களோ நேவிஸ், அவ்வளவும் சரியாக வேண்டும் வாழ மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். அத்துடன் பர்மிளா அருக்குமார் அவர்களுக்கும் அவர் என்றுமே மகிழ்வாக வாழுகிறார், அப்படியே வாழ வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடப்படுகிறேன். வாணி, உங்கள் பணிக்கு நன்றி வாணி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி அக்கா. நன்றி, வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம். வாங்க. நேற்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடிய முன் தினம் சனிக்கிழமையா 16 எங்கள் கட்சி அவர் பிறந்த நாளை கொண்டாடிய நேவிஸ் பிலிப்ஸ் அவர்களுக்கு எனது இணைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை இறையாசியுடன் கூறிக்கொண்டு அவர் என்றும் சுகவலத்துடன் இருக்க வேண்டும். பாமுகத்தில் இந்த நேரம் வந்து கதைத்துக் கொள்ளலாம். அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு அடுத்ததாக இந்திய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் பார்மிளா அருள்குமார் அவர்களுக்கு அருள்குமார் அவர்களுக்கு இந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இறையாசியுடன் கூறிக்கொண்டு எல்லோரும் சோவலத்துடன் இருந்தால் எப்படியும் நாங்கள் சந்தித்து கொள்ளலாம், பேசிக்கொள்ளலாம். எல்லோரும் சோவலமாக இருக்கத்தான் அதைத்தான் நாங்கள் வேண்டவனும். பணம் பதவிகள் எல்லாம் அப்புறப்படுத்தி கொண்டு சுகவலத்துடன் இருந்தால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். நன்றி, வணக்கம் வாணி. நன்றி அக்கா, உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு நீங்கள் என்னை வாழ்த்தி இருந்தீர்கள் நேரத்தோட. உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுடைய என்னை விட நீங்கள் எனக்கு அக்கா மாற்றி உங்களோட ஆசீர்வாதம் எனக்கு இருந்தது. எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். அதே நேரத்தில் இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற ஜெயா நடேசன் அவர்களின் அன்பு மகன் ரெஜி
நிஷாந்தன் அவர்களுக்கும் எங்களுடைய இனிய பிறந்த நாள். பேசாமல் இருந்துட்டாரு. ஜெயராசன் அவர்களையும் பேசுறது இல்லையா? இப்ப இது வாழ்த்து நேரம், இது சொல்லலாம், நீங்க பிரச்சனை இல்லை. காலையில டிஆர்டில வந்திருந்தது அந்த வாழ்த்து செய்தி. அங்கு போகும் எல்லார வாழ்த்துகளும், ஆனா இங்க தரம் மறுக்கிறார்கள். முந்தைய அங்க சும்மா குறிச்சிருக்கிறாரே, ஆனா நீங்க சொல்லிக்கலாம் தானே இது வாழ்த்துக்கள். இந்த மகன் அறிவர் நிரோஷன்யா, நிரோஷன் தானே பேர் என்ன? நிஷாந்தனுக்கும் சரி, ரஜினிசாந்தனுக்கு 18ஆம் தேதி நிறைய பேர் பிறந்திருக்காரு. நவம்பர் மாசம் ஒரு நவம்பரை காப்பிய நவம்பர் பேர் பிறந்திருப்பாரு. நவம்பர் மாசத்துல நம்மளோட பாங்குவதிலேயே நிறைய பேர். நானும் பார்த்துகிறேன். மன்னிப்போட ஜான்சன் அவர்களுடைய மகன் நிஷாந்தனுக்கும் மனநிறைந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நிஷாந்தனுக்கு எங்களது பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர் எப்பொழுதும் அம்மா பிள்ளையாக, அம்மாவுக்கு எப்பொழுதுமே உதவியாக, அம்மாவுக்கு எள்ளண்டா எண்ணியா நிற்கும் ஒரு பிள்ளையாகத்தான் அவர் இருக்கிறார். பார்த்த அளவில் எப்பொழுதுமே சிரித்தபடியே மிக அழகாக பழகக்கூடியவர். ஆகவே நிஷாந்தனுக்கும் எங்களது இதுதான பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வாழ்க பல்லாண்டு வளமுடன். வணக்கம் வாணிமோகன். வணக்கம் வாங்கோ. பத்னி கமலாந்தன் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். சனிக்கிழமை பிறந்த நாளை கொண்டாடிய நேவிஸ் பிலிப் அவர்களுக்கும், திருமதி அருட்குமார் அவர்களுக்கும், நிஷாந்தன் அவர்களுக்கும் எங்கள் குடும்பம் சார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்களை மூவருக்கும் சொல்லிக்கட்டு நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. நல்லா எஸ்கேப்பாய் ஓடிட்டீங்க, அது நல்லதுதான். பேர் வர இல்லை, திருமதி இருக்குமா, விஷயம் முடிஞ்சு. நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணிமோகன். வணக்கம். பிறந்த நாளை கொண்டாடிய நேவிட் பிலிப் அவர்களுக்கும், ஜெயா நடேசன் அக்காவின் மகன் நிஷாந்தனுக்கும் மற்றும் மிஸ்ஸஸ் அருள்குமார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். எல்லோரும் ஆரோக்கியமாக நலத்துடன் சிறப்பாக வாழ வேண்டிக் கொண்டு நாங்கள் எங்கள் குடும்பம் சார்ந்து வாழ்த்துகிறோம். நன்றி வாணி. பார்த்தீங்களா, அவ்வளோ தங்களிசில விஷ் பண்ணார் மிஸ்ஸஸ் அருள்குமார். நன்றி, வணக்கம். நன்றி. இது இந்த ஐடியில் நிற்கிற ஒரு தடவை வீடியோ போடலாமே, பேர் இல்லாமல் ஊர் இல்லாமல் நிற்கிறீங்க. OPPO யார் அது? ஒரு முறை பேசலாம் அல்லது வீடியோவை போடலாம், யார் என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளலாம். இது வாழ்த்து நேரமாக இருக்கின்றது. இன்று மூவர் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் தனது 16 தனது பிறந்த நாள் 16ஆம் தேதி கொண்டாடியிருந்தார். இன்றைய பொழுது பர்மிளா அருள்குமார் அவர்கள் மற்றும் ஜெயராசன் அவர்களது புதல்வன் நிஷாந்தன் அவர்கள் மூவருக்குமான வாழ்த்து நேரம் இடம்பெற்று கொண்டிருக்கின்றது. உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஒரு முறை சட்டி பட்டியை தட்டி கட்டி வச்சுட்டு வரலாம். குளிர்தான், வெட்டுக்குள் இருக்கிறார்களுக்கு அப்பவும் இரவு தானே, எழும்பியவர்களுக்கு அப்பவும் பகலாக இருக்கும். உற்சாகத்துடன் இருந்தால் நானும் பர்மிளா அருட்குமார் அவர்களை நானும் மனம் நுழைந்து வாழ்த்துகின்றேன். அவரும் ஒரு கேட்க சுமங்கலியாக சிறந்த பலங்களும் பெற்று பிள்ளை செல்வங்களுடன் சகல அவர்களுடைய நிறைவான எதிர்காலங்களையும் கண்டு கழிக்க வேண்டும். தன் கணவனுடன் மகளாக வாழ வேண்டும். இறைவன் அவருக்கு நிறைவான ஆசிரியர் வழங்க வேண்டும் என்று வாழ்த்திக்கொண்டு, நிஷாந்தன் அவர்களும் தன்னுடைய குடும்பத்தினருடன் மிகவும் சிறப்பாக நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் வாழ்த்திக் கொண்டு, மற்றது யார சொன்னீங்க? மிஸ்ஸஸ் பேரிஸ் அவர்களா? நவுலவதி அவர்கள் பாடியில சொன்ன மிஸ்ஸஸ் பீரிஸ் அவர்கள். சாரி, அவர்கள் அனைவருக்கும் நிறைவான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நிறைவான ஆசிரியர்கள் சொல்லுங்களேன், எனக்கும் சொல்லுங்களேன், விஷயம் முடிஞ்சு. எனக்கும் தான் நானும் பார்த்து போயிட்டேன். இல்ல முதல் ஒரு பேர் சொன்னீங்க, அவருக்கு முன்னுக்கு வந்த நாள் அப்படின்னா 3 பேர் தான் சொன்னேன், நீங்க குழம்பிட்டீங்க. வாரதில்ல தானே அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அவர் தானே அவர் மிஸ்ஸஸ் அருள்குமார்.
அவருக்கு வாய்க்க உடனே அதான் வந்தது. ஆ, வாய்க்க வந்தது சொல்லலாம். சரியா சொல்லணும், பேர் தெரியாம சொல்லக்கூடாதானே. அது இல்ல நீங்க மிஸ்ஸஸ் என்று சொன்னாதான் பிரச்சனை. திருமதின்னு சொல்லியிருக்கலாம். இல்ல இல்ல எல்லாம் எங்களுக்கு ஒன்றுதான். எங்களோட தமிழ் பேரே தெரியாதண்டா, சரியா? இங்கிலீஷ் உச்சரிக்க முடியாதண்டா. அப்ப எங்கட இந்த பெரிய உச்சரிக்க பேரை முடியாதுன்ற அந்த நேரம் வரையில. சரி இப்ப சொல்லுங்க, பர்மிளா அருட்குமார். இப்ப சொல்லுங்க, இப்ப வந்துட்டு தானே சொல்லுங்க. அப்ப சர்மிளா இருக்குமே, எது எனக்கு வடிவாக கேட்கவில்லை. பர்மிளா அருட்குமார். சர்மிளா அருக்குமேரா? அதான் திருமதி சர்மிளா அருக்குமே. சர்மில்ல பர்மிளா பானம் பர்மிளா. பானா. சர்மிளா வித்தியாசன பேர் தான் உங்க அப்பா வச்சிருக்கிறாரு, அப்பா அம்மா பர்மிளா. நல்ல வழியான பேர், நல்ல பேர் பர்மிளா. சரி, இந்த ஐடியில் இருக்கிறவர் தயவு செய்து OPPOA இது கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வாசிக்கிற மாதிரி கிடக்குது. A54 யார் இது? ஒரு தரம் பேசுங்க அல்லது வீடியோ போடுங்க. சரி, ஓடிட்டார். இல்லை ஓட பண்ணிட்டேன், பேர் சொல்லட்டா ஓட பண்ணிடுவேன் தானே. வெயிட்டிங்கில் இருங்க. நேரம் லண்டனில் 8:59 ஐயாவிற்கான தகவல் கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஐயாவை காணோம் என்றால் ஐயாவுக்கு நான் அந்த இது கொடுக்காதபடினால தான் வந்த வினை என் பக்கமான தவறு மன்னிப்பை வேண்டியபடி திங்கட்கிழமையில வாரதுதான் வழமையா வாரது. நீங்க அறிவிக்கிறீங்களா? நீங்களும் அறிவிக்கணும். இனி என்ன மொழியில் உங்களுக்கெல்லாம் நாங்கள் சொல்கிறேன் விளங்க. தகவல் ரைட். ஓகே விளங்கிச்சது பாணி. நீங்க இங்க போட்டு விடலாமே. இல்லை நான் மறந்துட்டேன். இல்லை இப்போ சொல்லிட்டேன் நான். சரி ஓகே. நான் நேற்று முதல் நாள் சொல்லிக்கோணும், மறந்துட்டேன். சரி ஓகே. பல சோழியில் அதை மறந்துட்டேன். சரி, நன்றி. ஆகவே ஐயாவை ஒரு முறை பார்த்துக்கொள்வோம். இல்லாவிட்டால் ஜெயநாதன் அவர்களும் நேரம் காலத்துக்கு ரெடி ஆகுங்கோ இருக்கு. ஐயா வந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் தான் செய்யக்கூடிய இருக்கும் அவருக்கு. இரண்டாவது அவரும் பூசையதலுக்கு போகிறவர் தானே. இனி உறவுகளும் இது வாழ்த்து நேரத்தோடு இணைந்திருக்கின்றீர்கள், இணைந்து கொள்ளலாம். என்ற மூவர் பிறந்த நாட்கள் வரலாம். நவம்பர் அழகிய மாதம். இது கிறிஸ்மஸ் மரங்கள்லாம் வைக்கப்பட்டு விட்டது அநேகமான இடங்களில். லைட்ஸ் எல்லாம் சூப்பராக போட்டு விட்டார்கள். பல ஷாப்பிங் ஹால் அதுகள்லாம். அது இது கடைசி கிழமையா தொடங்கி இந்த முறை 5 கிழமை வருகுது தானே. 5 கிழமை வருகுது இந்த முறை. கிழமையாக 4 கிழமை தான் மாறுது. என்ன 5 கிழமைண்டு? இந்த கடைகள் திறப்பாங்க தானே. இங்க வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையில கடை திறப்பாங்க. அப்ப இந்த வருடம் 5 ஞாயிற்றுக்கிழமை வருகுதான். கிழமையாக 4 ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் கடை திறக்க 5 கிழமை வருதுன்னு சொல்றாரு. சொன்னா 1ஆம் தேதி ஒரு ஞாயிறு வருதுன்னு நினைக்கிறேன். டிசம்பர் 1 டிசம்பர் பாருங்க பார்க்குறேன். டிசம்பர் நவம்பர் டிசம்பர் 1 வந்து சண்டே வரும். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை. அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு சொன்னா டிசம்பர் 2, 3, 4, 5 ஞாயிற்றுக்கிழமை வருது. 5 என்ன கிறிஸ்மஸ். நன்றி சர்மன், அப்புறம் கண்டுபிடிச்சிங்க வந்தாச்சு. தலைவர் போட்டிருக்கிறேன். சரி நன்றி சொல்லிட்டு வந்தேன் நான். ஆனால் ஐயாவை காணும். ஐயாவுக்கு சொல்ல மறந்துட்டு நான் 2 பேரையும் மறந்து போனேன் உண்மையில. சாரி, அதுக்கு ஐயாவுக்கு சொல்ல மறந்துட்டு நான் 2 பேரையும் மறந்து போனேன் உண்மையில. யாரு என் 2 பக்கம் என் பக்கம் குரல் வருது. சரி இல்லை என்ன ஓகே, நான் தான் மாற்றிட்டேன். இல்லை ஐயாவுக்கு தகவல் கொடுத்தேன் நான். இல்லை நம்ம ஐயா வர இல்லை. சரி மன்னிப்படாது, 2 பக்கம் தான். முதல்ல வந்து ஜெயநடேசனுடைய மகன் நிஷாந்தனுக்கும் திருமதி பர்மிளா தான். என்ன பர்மிளாவாக வேற பேரன் சொல்லி ஆகுமன் போக்குன்றது நான் எழுதி வச்சுக்கிறேன். பர்மிளா என்று எழுதி வச்சிருக்கிறேன். இருவருக்கும் எனது மன நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றேன். முதல்ல பக்கத்தில் இருக்கிறார் ஒருவர், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள். அவருக்கும் அவர் 16ஆம் தேதி. மற்ற இருவரும் இன்று. ஓகே, அவர் நேவிஸ் பிலிப்ஸ் அண்ணா அவருக்கும் அழகாக வந்து இப்போ தகவல் தருவதற்கும் என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. வேற இந்த பர்மிளா மிஸ்டர் பேர் என்ன?
தவக்குமார். தவக்குமார் மன்னிக்க வேண்டாம். ஐயோ என்ன காலகாலத்தில் எல்லாரும் குழப்பிட்டுங்க. அருள்குமார். அருட்குமார். அதான் வேற பேர் சொன்னார். பர்மிளா அருட்குமார் அவர்களுக்கு. அருள்குமார். நான் ஐயாவை காலில் நந்த ஜோதில் இருக்கிறேன். அருள்குமார் அவரா? நிறைய இந்த வார்த்தை பக்கத்துல பூவோட இருக்கிறாரு. அதுக்கு தான் ஆகும். என்ன யாரு? அவர் வாரதில்லை இந்த பக்கம். இல்ல இந்த வெள்ள பூண்டு வச்சு கொண்டு இருக்கிறாரு பக்கத்துல. அவதான் நேவிஸ் பிலிப்ஸ். அவதான் நேவிஸ். ஓகே. பர்மிளா வாரதில்லை. அவருக்கு ஒவ்வாமை. அதுல வர இல்லை. பிள்ளை எலும்ப கடவர் தான் அவர் வரல. இப்படி போட்டு ரஜம் பாராட்டு பாப்பா முண்டைக்கு. சரி சரி சரி. நடாம வந்து அனுப்பியிருந்தவர் சொல்லி போட்டு ஓடி வந்தேன் நான் அவசரத்தில். அப்போ ஐயா நான் நினைக்கலை இனி 9:30 அவர் வலிக்கிறவர் தானே எப்பவும் 9 ஆயிட்டுது. அப்போ சர்மா அண்ணா தொகுத்து படம் காண்மிய பலத்தை எனக்கு ஐயா நான் ஐயாட்டு தான் கேள்வி பல விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் சொல்லுங்க. என்னுடைய சிற்றறிவு இருந்தெல்லாம் முடிஞ்சு இப்போ நான் இந்த ஒன்லைன்லாம் நிறைய பார்த்து எழுதி வைக்கிறேன். ஐயாட்ட கேள்வி கேட்கணும்ட்டு அப்படி நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டு வரேன். அதில் நிறைய இன்றைக்கு நான் பார்த்த ஒரு தகவலை கொண்டா சொல்லலாம். ஆந்திராவில் ஒரு கோயில் ஒன்று இருக்குதான். அந்த கோயிலுக்கு வந்து நிறைய இந்த தூண்கள் இருக்குதான். அந்த கோயிலை பார்த்துருப்பீங்க. நிறைய தூண்